வணக்கம் எம்பரர்ஸ். லாஸ்ட் 4 வீக்ஸாக ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒவ்வொரு பில்லராக இப்போ வரைக்கும் 4 பில்லர் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரு இன்ட்ராடேல நம்ம கால் சைட்லையும் புட் சைட்லையும் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம பயாஸ் பார்த்துருக்கோம், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படின்னு தெரியும். இப்போ ஒரே நாளில் 2 சைட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, அதோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஓவர் வியூ பார்க்கலாம். இப்போ டாப் டவுன் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அதை எடுக்கிறக்கு பேர் தான் டாப் டவுன் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கோம், டே சார்ட் எடுத்திருக்கோம். ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடரா நம்மளுக்கு ஒரு டே சார்ட் டைம் ஃப்ரேம்ல இருந்து அப்புறம் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம், 1 minute டைம் ஃப்ரேம், இது வரைக்கும் இருந்தால் போதுங்க. ஓகேங்களா? இதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமான மந்த்லி அண்ட் வீக்லி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டே ட்ரேட்ல எடுத்து வச்சிருக்கோம். இந்த டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டல்லையும் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டல்லையும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக் கிரியேட் ஆயிருக்குங்களா. ஒரு 70% ஆஃப் கேண்டில்ஸ்ல விக்கோட தான் இருக்கும். அப்போ இந்த விக் என்ன சொல்லுது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த விக் என்ன சொல்லுதுன்னா செல்லர் ப்ரைஸை கீழே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பையர்ஸ் அதை விடாம கீழே இருந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க உங்களுக்கு ஒரு கால் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் எக்ஸாக்டா நெக்ஸ்ட் டேவும் உங்களுக்கு செல்லர் கீழே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா பையர் மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியும் புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு 70% ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி விக்கோட தான் நம்மளுக்கு கேண்டில் பிரிண்டிங் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம டெய்லியுமே ஒரு 70% ஆஃப் த டைம் ஒரு கால் ஆப்ஷன் ப்ராஃபிட்டும் பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷன் ப்ராஃபிட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? கால் எங்கே என்ட்ரு பண்ணணும், புட் எங்கே என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம எஸ்எம்சியில் பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ மார்க்கெட் பயாஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த மார்க்கெட் பயாஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்தாங்க. வந்துட்டு இங்கிருந்து ஒரு ரிவர்சல் போட்டு இப்போ திருப்பியும் மேலே இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி பிரிண்ட் பண்ணி இப்போ கீழே கன்சாலிடேஷன் மோட்ல இருக்காங்க. கன்சாலிடேஷன் மோட்ல எந்த இடத்துல இருக்காங்க? 23,800 24,500 350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்காங்க. இப்போ 1 day டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது 2 தாட்டியும் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ண ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,350 அப்படிங்கிற ஏரியால ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம டிமாண்ட் சப்ளை வீடியோ பேஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக்ஸ் வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் கிடைக்கும், இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் கிடைக்கும். இதுக்குள்ள மார்க்கெட் இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எதர் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகணும், இல்லைன்னா இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வரணும். இதுதான் 2 ஆப்ஷன்ஸ். அப்படிங்கும்போது நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கலாம் இன்ட்ராடேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரைஸ் 23,800 அந்த ஏரியால ஒரு பையிங் ஜோன் இருக்கு அப்படின்னு. அந்த பையிங் ஜோன் இருக்கும்போது ப்ரைஸ் அங்கே வரும்போது டெஃபினட்டாக நம்ம கால் ஆப்ஷன் சைடு போகலாம். அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன், தேர்ஸ்டே ட்ரேடிங் செஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம 5 minutes டைம் ஃப்ரேம்ல வைக்கலாம். இப்போ இந்த 5 minutes டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது நம்ம அந்த சேனல் நம்ம சொன்னோம்னாங்க 24,300 23,800 வரைக்கும் அந்த சேனல்ல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் கீழே வராங்க. கீழே கரெக்டாக 23,800 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்த உடனே அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம டே சார்ட்ல நம்ம டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கோம், அங்கே ஒரு பையிங் ஜோன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த பையிங் ஜோன் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் சைட் நம்ம என்ட்ரி போடலாம். அது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த 915 லோ, அந்த 5 minutes கேண்டலோட லோ, அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு ஒரு புல் கேண்டலில் பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா
நம்ம கேப் டவுன் தியரி, ஆக்சுவலாக லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கேப் டவுன், அந்த கேப் டவுன் தியரி வீடியோ படி பார்த்தீங்கன்னா 915 கேண்டலோட லோவை ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது 0.5 ஃபிபனாச்சியோட 0.5 லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க. இப்போ ஃபிபனாச்சியோட 0.5 லெவல் அந்த ஏரியாவையும் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட கேப் இல்லை லோ, ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து கட்டாயமாக ஃபில் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் டேவோட லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. அந்த ப்ரீவியஸ் டே லோவை போய் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு புட் சைடில் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் டேல ஒரு செல்லிங் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு புட் சைடு என்ட்ரி, அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் எக்ஸாக்டாக அந்த 0.5 ஃபிபனாச்சி லெவல் வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா. திருப்பியும் போய் ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக திருப்பியும் ப்ரீவியஸ் டேவோட லோவில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு 0.618 லெவல் வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா. ஒரு டவுன் ட்ரெயினில் மார்க்கெட் இருக்கு, அந்த கன்சாலிடேஷன் ஏரியாக்குள்ள ஒரு டவுன் ட்ரெயினில் மார்க்கெட் இருக்கு. பையிங் ஜோனில் ஒரு பையிங் ஆர்டரை எடுத்துட்டு மேலே வர மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட லோவில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வராங்க. அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 915 கேண்டலோட 50% வரைக்குமாவது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு 915 ஹையை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நம்ம கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயமாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. இதுதான் நம்ம டெய்லி பயாஸ் அப்படிங்கிறத மைண்டில் கிளியராக வச்சுக்கணும். ஒவ்வொரு கேண்டில்லையும் விக் ஃபார்மேஷன் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ப்ரைஸ் அந்த லிமிட் வரைக்கும் போனாலும் ப்ரைஸை வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த விக் வந்து இட்ஸ் அன் ஆப்போசிட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கங்காட்டி, அதாவது வந்து ஒரு இன்டர்னல் டவுன் ட்ரெண்டில் இருக்கங்காட்டி நான் புட் சார்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த புட் சார்ட்டில் பாருங்கள், எல்லா நாட்களுமே ஒரு விக் ஃபார்மேஷன் ட்ரேட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். மார்க்கெட் வந்து புட் சார்ட்டில் புட் ப்ரீமியம் கீழே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும். மேலே போனதுக்கப்புறம் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர்சல் தான் அந்த விக் ஃபார்மேஷன் ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு விக் ஃபார்மேஷன் ட்ரேடு. அதே மாதிரி இது வந்து ஒரு விக் ஃபார்மேஷன் ட்ரேடு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இது வந்து விக் ஃபார்மேஷன் ட்ரேடு. ஸோ இந்த மாதிரி விக் ஃபார்மேஷன் ட்ரேட்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா கட்டாயமாக நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த விக் ஃபார்மேஷன் ட்ரேட்ஸ் வந்து ஒரு டேவோட ஹைலேருந்து கீழே வரும்போது ஒரு புட் சைடில் ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். இதேனா டேவோட லோலேருந்து திருப்பியும் ஒரு புல் பேக் வரும்போது ஒரு கால் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து புல் பேக் ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புல் பேக் ட்ரேட்ஸு, விக் ஃபார்மேஷன் ட்ரேட்ஸ், இது ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஈஸியாக ஒரு கன்சிடரபிள் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட ட்ரெண்டு எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்துட்டு அந்த டைரக்ஷனில் ஒரு புல் பேக் ட்ரேட் கிடைச்சதுன்னா கட்டாயமாக எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ட்ரேடை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிவர்சல் ட்ரேட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் நல்லா பாருங்க, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் கரெக்டாக 2 மணி அந்த டைமில் 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோ இங்கிருந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் போகுது, ஒரு ஹையர் ஹை அந்த ஃபார்மேஷனில் தான் போகுது. ஒரு இந்த லோவை கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு 2:15 இங்கே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு புல் பேக். ஓகேங்களா. அந்த புல் பேக் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்குக்கு நம்ம வெயிட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அந்த புல் பேக் இந்த இடத்துக்கு வருதுங்களா, சிமிலர் ஹைஸ் வரைக்கும் வருது.
அப்போ இங்க ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது, இது 1 மினிட் கேண்டில். இந்த இடத்துல இந்த கேண்டிலை கட் பண்ணும்போது இங்க ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா டார்கெட் வந்து மினிமம் இந்த பாயிண்ட் வரைக்கும் போடலாம். ஸோ நம்ம என்ட்ரி வந்து இதை கட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி போடுறோம். அதை கட் பண்ணும்போது என்ட்ரி போட்டிங்கன்னா மினிமம் டார்கெட் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ 24,056லேருந்து 23,980 அப்படிங்கிற ஒரு 65 பாயிண்ட் ஸ்பாட்ல டார்கெட். இந்த 65 பாயிண்ட் ஸ்பாட்ல உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும்போது ஒரு இந்த மணி புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இந்த மணி புட் ஆப்ஷன் 24,100. அந்த 24,000 புட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க. இந்த 24,100 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 41 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் நம்ம சொன்ன இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா ஒரு 41 பாயிண்ட், எக்ஸாக்டா 41 பாயிண்ட் 2 டைம் நம்மளுக்கு அந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விக் ஃபார்மேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்மளால ஒரு ஆப்போசிட் ட்ரேடும் எடுக்க முடியும். அதுதான் இன்னைக்கு இந்த டெய்லி பயாஸ் அப்படிங்கிறதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம். இதுல நம்ம முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம ரிவர்ஸலை செக் பண்றது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எக்ஸாக்டா நம்மளோட சப்போர்ட்லயோ ரெசிஸ்டன்ஸ்லயோ ஸ்பாட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல மாத்தி வைக்கணும். அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல மாத்தி வச்சுட்டு அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி போடலாம். இங்க கிளியரா பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஹை ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹையர் ஹை அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணாங்க. இந்த லோ கிரியேட் பண்ண உடனே நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு திருப்பியும் இந்த ஹைக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை எந்த ஏரியால நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுறாங்களாங்க, இங்கே கட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ட்ரி போட்டிருந்தா டார்கெட் வந்து இந்த பாயிண்ட் ஈஸியாக நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேடை, இந்த விக் ட்ரேடை நம்ம சென்செக்ஸில் எடுத்தோம். அந்த டீட்டெயில்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் இந்த ட்ரேடை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் விக் ட்ரேட் கிடைக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்க. அந்த விக் ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணி கீழே வரும்போது என்ட்ரி. இது வந்து ஒரு 2:43 அந்த மாதிரி டைம்ல என்ட்ரி. பார்த்தீங்கன்னா 2:43க்கு நம்ம ஒரு 200 குவான்டிட்டி பை பண்ணுறோம் இந்த மணி ஏரியாவில். அதுக்கப்புறம் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:47. 2:47 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் ஒரு கன்சாலிடேஷன் வந்திருக்கு. இந்த கேண்டில் ஒரு எக்ஸிட், ஃபர்ஸ்ட் எக்ஸிட், ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறோம். அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஏரியா. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவில் இங்கே ப்ரைஸ் கீழே வந்துட்டு அடுத்த ஒரு புல் கேண்டில் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அடுத்த 80 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணியாச்சு. ஒரு குவான்டிட்டி மட்டும் நம்ம ட்ரையல் பண்ணுறோம். அந்த ட்ரைவிங் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஒரு 2:51 அப்படிங்கிற ஏரியா. இந்த ப்ரைஸ் இந்த ஏரியாவில் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு புல் பேக் ட்ரேட் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து உங்களால் ஈஸியாக ஒரு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு பண்ண முடியும். இதைத்தான் வந்து ஒரு ஜீரோ ஹீரோ ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முக்கியம் என்ன, நம்மளுக்கு டெய்லி பயாஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். டெய்லி பயாஸில் எந்த இடத்துல செல்லர் இருக்காங்க, எந்த இடத்துல பையர் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறக்கோ இல்லை ஒரு சப்போர்ட் எடுக்கிறக்கோ ட்ரை பண்ணும்போது ஸ்பாட்டை 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றி வச்சுட்டு
ஒரு ஃபார்மேஷன், ட்ரெண்ட் ஃபார்மேஷன் மாறுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இந்த லோவை கட் பண்ணி கீழே வராங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் மாறுது. ஒன்ஸ் கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா அதை கட்டாயமாக ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவல் ஹை வரைக்கும் போயாச்சு. அந்த ஈக்குவல் ஹையை தாண்டி போனாலும் திருப்பியும் ஒரு ஈக்குவல் ஹையை கட் பண்ணி கீழே வரும்போது இங்கே என்ட்ரி போட்டால் போதும். இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளுக்கு இந்த ஏரியா, அதுக்கு அடுத்த டார்கெட் இந்த ஏரியா. இந்த 2 ஏரியாவையும் நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 20 ரூபா ப்ரீமியம் வந்து டபுள் ப்ராஃபிட் ஆனால் 40 ரூபாய்க்கு போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ப்ராஃபிட் ஆனால் 58 ரூபாய்க்கு போகுது. இன்னும் நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 114 ரூபா வரைக்கும் போகுது. இதோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லியிருக்கேன். இது வந்து விக் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விக் ட்ரேடிங் தான் உங்களுக்கு அந்த டெய்லி கேண்டில் மேலேயும் கீழேயும் இருக்கிற விக்ஸ். இந்த இடத்துல ஒரு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நடக்கும். இந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நடக்கும்போது இதைத்தான் ஜீரோ ஹீரோ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஜீரோ ஹீரோ ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.